ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா எஸ்எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து எம்டிஎஸ் அண்ட் ஹவுல்தார் ரெக்கமெண்ட் போட்டிருக்காங்க. அது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுற லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் யூசர் நேம் அந்த பாக்ஸில் வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி கேப்சா கரெக்டாக டைப் பண்ணி லாகின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அப்ளை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தோ அந்த டீட்டெயில் எல்லாம் வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் எந்த சென்டர் போட்டிருக்கோ அதை போடுங்க. எனக்கு வந்து பக்கத்தில் திருநெல்வேலியாக இருக்கனால நான் ஃபஸ்ட்டு திருநெல்வேலி கொடுக்குறேன். செகண்ட் சென்டர் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டது, அதாவது ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஆப்ஷன் நமக்கு சூஸ் ஆகாது. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக 3 ப்ளேஸை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்து மீடியம் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அதாவது உங்களுக்கு ஆன்லைனில் இந்த மாதிரி எக்ஸாம் வேணும், தமிழா இங்கிலீஷாக லாங்குவேஜ் சூஸ் பண்ணுங்கள். எக்ஸ் சர்வீஸ் ஆப்ஷன் வந்து எஸ் நாய்ஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு நோன்னா நோ கொடுங்க, எஸ்ன்னா எஸ் கொடுத்துருங்க. ஏன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பேன். அதனால் நான் வந்து எனக்கு ஏஜ் அவுட் ஆகிடுச்சு, அதனால நான் ஓபிசி வச்சு அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் வேலைக்கு விருப்பமோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸ்டேட் வைஸாக தனித்தனியாக கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். கோடு வந்து 3-4 பாக்ஸில் போட்டுட்டு மீதி பாக்ஸில் எக்ஸ்போர்ட் ஆகும், பரவாயில்ல. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட்டாக எது படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. நான் வந்து பிஇ படிச்சிருக்கனால பி கொடுக்குறேன். குவாலிஃபிகேஷன் வந்து 10th ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டு கொடுக்கணும். அதில் வந்து பர்சன்டேஜ் சூஸ் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறது எப்படின்னா 10th எனக்கு வந்து 344 மார்க்னா டிவைடட் பை 5 கொடுத்தாலே போதும், பர்சன்டேஜ் காட்டிடும். இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டு கீழே ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதாவது 20 to 50 கேபிக்கு உள்ளாடி இருக்கணும். அதே மாதிரி செட் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக ஃபோட்டோவில் வந்து பேரும் டேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சிக்னேச்சரை அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் வந்து 10 to 20 கேபிக்குள்ளாடி செட் பண்ணி வைக்க வேண்டும். அதை வந்து அப்படியே கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா whether the photograph has been taken on or after 18 அக்டோபர் 2022. இதுக்கு மீனிங் வந்து பார்த்திங்கன்னா 18 அக்டோபர் 2022 அதற்கு பிறகு எடுத்த ஃபோட்டோவாக இருக்க வேண்டும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு எஸ் கொடுத்துட்டு அக்ரி ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணி ப்ரிவ்யூ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸில் டைப் பண்ண எல்லாமே அப்படி வியூ ஆகும். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் நம்ம எடிட் பண்ணிடலாம். ஒரு வாட்டி அதை கிளியராக செக் பண்ணிவிட்டு சப்மிட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். அந்த ஆப்ஷனில் ஓகே பண்ணிவிட்டு எஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆன்லைன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட்டுக்குள்ளே ஆப்ஷன் வந்துடுச்சு. அதில் நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கூட இந்த பேமெண்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து எஸ்பிஐயில் நெட் பேங்க் இருக்கனால என்னோடய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணி நான் லாகின் பண்ணுறேன். கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு பிரிண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.